ஒரு குட்டி வீடியோ பார்க்கலாங்க. கண்டிப்பாக இந்த கஸ்டமரை பற்றி நான் வீடியோ போட்டே ஆகணுன்றதுக்காக தான் வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா அளவுக்காக ஒரு புது ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க, அதை காட்டணும். ஏன்னா இன்னி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு அளவு ப்ளவுஸு கஸ்டமர் வந்து உங்களுக்கு கொடுத்துக்குறாங்களா என்னன்னு தெரியல. பார்த்தீங்களான்னா இவங்க வந்து புதுசு தான். இவங்க வந்து 19 இன்ச் இருக்குது அவங்களது அளவு ப்ளவுஸு. இதில் 80 இன்ச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்களான்னு நான் வீடியோவில் நல்லா காட்டியிருப்பேன். அளவே பத்தல, சரி அதுக்காகவே வந்து மீதி இருக்கிற துணி எல்லாமே வந்து அட்டாச் போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு இதை கட் பண்ணதே பார்த்தீங்களான்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கட் பண்ணேன். ஏன்னா அளவு ப்ளவுஸ் அவ்வளோ புதுசாக வர கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டே காட்டிட்டா வந்து அது இன்ட்ரெஸ்ட் போய்டும் இல்லையா, அதனால தான் காட்டாமல் முதல்ல அந்த லைனிங்கை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு. இங்கே எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு மீட்டரே பார்த்தீங்களான்னா 30 ரூபாய்க்கு தான் வந்து லைனிங் தராங்க. அதுவே 80 இன்ச்சு 28 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அந்த 2 ரூபா மிச்சம் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள். அதை கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால், இல்லைங்க என் பழைய கஸ்டமர் வந்து அதாவது பழைய டைலர் வந்து நாங்கள் 80 இன்ச்சிலே வந்து தைச்சி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நான் எடுத்து போடுற பாருங்கள், இந்த வேஸ்ட்டு பீஸ் எல்லாமே அதில் மீந்தது அவ்வளோதான். இதில் அவங்க என்னன்றாங்கனாக்கா, எனக்கு வந்து உள்பக்கமாக கொஞ்சம் வந்து பைப்பிங் கொடுக்குறோங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துருங்க லைனிங்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவ்வளோ தான், இந்த பிசுறு தான் இருக்குது. இதில் நான் எப்படி கட் பண்ணி அவங்களுக்கு வந்து இது வந்து பைப்பிங் அடித்து கொடுக்க முடியும், நீங்களே சொல்லுங்கள். ஆனால் இது நான்லாம் அளவு ப்ளவுஸ் வாங்கிறதுக்கு முன்னவே நான் இதெல்லாம் பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக நான் வந்து, ஏன்னா இப்போயும் அந்த மாதிரி இருக்காங்களா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இருக்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி ஒருத்தர் கஸ்டமர்கிட்ட நான் மாட்டிக்கிறேன். அதை கண்டிப்பாக இந்த டைம் வீடியோவில் சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டு தான். முதல்ல ஒரு துணியை நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி அது வந்து எவ்வளோ மீட்ரு இருக்குது, இவங்களோட அளவு என்னன்னுட்டு எல்லாம் பார்த்துட்டு துணியை வாங்குங்க. ஏன்னா ஒட்டு போடும்போது எனக்கு சில டைமில் ஏகப்பட்ட ப்ரெஷர், எனக்கு டென்ஷன் ஆகிடுறேன். நார்மலாக இருக்கும்போது கரெக்டாக கட் பண்ணி தைக்கிறதுக்கு நம்மளுக்கு அவ்வளோவா இது இருக்காது. எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து லைனிங் போட்டு ப்ளவுஸ்க்கு வந்து 170 ரூபா வாங்குகிறோம் நாங்கள். அவ்வளோ வாங்கிய கூட அந்த 2 ரூபாய் மிச்சம் பண்ணுறதுக்கு வந்து இவங்க இப்படி பண்ணுறாங்க. அதில் சரி நீங்கள் இந்த மாதிரி டைமிங் அதிகமாகுது, காஸ்ட்டு எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டால், இல்லை எல்லாேருக்கும் வந்து நீங்கள் 170 ரூபாய்க்கு தானே தைச்சி கொடுத்துருக்கீங்க, எனக்கு மாத்திரம் இவ்வளோ கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி. எவ்வளோவும் இருக்காது. ஏன்னா அந்த 30 ரூபா சேர்த்து 200 கேட்டிருப்பேன். மற்றபடி அவ்வளோவா வந்து 200 வந்து தாண்டின வரைக்கும் இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸ் சொன்னேன் இல்லையா, நான் புது அளவு ப்ளவுஸுன்ட்டு பாருங்கள். இதுதான் இதோடைய புது அளவு ப்ளவுஸு. எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. பார்த்திங்களா, எல்லாம் ஒரு 4-5 இடத்துல பார்த்திங்களான்னா கிழிஞ்சிட்டு இருந்துச்சுங்க. கிழிஞ்சதுன்னா பிடிச்சி இழுத்தால அது நெஞ்சு போய் பாருங்கள். இது நம்ம வந்து இந்த சேரீ பின்னு போடுவோம் இல்லையா, அந்த இடத்துல பின்னு போட்டு அந்த அளவுக்கு ஓட்டை வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து அக்குள்கிட்ட இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த உப்பு கரிச்சி மாதிரி இருக்கும் இல்லையா, அங்கங்கே ஒயிட்டாக அந்த ஸ்டேஜ் கையில் தொடும்போதே ரஃப்பாக இருக்குது. ஆனால் இந்த ப்ளவுஸை எத்தனை வருஷமாக அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 3-4 இடத்துல இந்த மாதிரி ஓட்டை இருந்துச்சு. இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் கொடுக்குறீங்களே, ஏன் இது நீங்கள் வந்து இது ஒரே ஒரு ப்ளவுஸு தான் வச்சுருப்பாங்களா? பார்த்துட்டு அவங்களுக்கு கால் பண்ணால் ஏதோ வைக்கிறதுக்கு அந்த ப்ளவுஸை வச்சு அனுப்பிட்டாங்க. எப்படி வந்து மறந்து இந்த மாதிரி வைப்பாங்க, நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாங்க. இந்த மாதிரி கஸ்டமர் எல்லாம் எனக்கு இது ப்ளவுஸை பார்த்தோன்னே ஏகப்பட்ட நிஜமாலே ரொம்ப கோபம் வந்துருச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி கஸ்டமர் யாராவது வந்திருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து மேலும் மேலும் வீடியோ போட முடியும். தேங்க்யூ.